நாங்க பர்மிஷன் வாங்கி தான் போட்டோம். இவர் தான் சம்பந்தமே இல்லாம நாங்க ரோட்ல கடை வச்சதுக்காக மிரட்டிட்டு போறாங்க. ஆளுகளை கூட்டிட்டு இது கேட்க போனதுக்கு எங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உனக்கு யாரு கேட்டு நீ பீஃப் போட்ட, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது, இங்க வைக்க சொல்லி யாரு சொன்னது, அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்க ஏரியால நாங்க கடை போடுறோம், எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க செய்ய முடியும். அவன் சொல்லக்கூடாது இல்லையா, இன்னதான் போடணும், நீ இட்லி தோசை போடு, மீன் போடு, எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க, சிக்கன் ரைஸ் எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு பிரியாணி தான் இஷ்டம், எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும், அதனால அந்த தொழில் தான் நாங்க செய்யறோம். அவன் சொல்ற ரூல்ஸ் இல்ல இல்லையா, அவன் அப்படி பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதல்ல பீஃப் என்ன அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இதுதாங்க எங்களுக்கு அதே இடத்துல வேணும். அவங்க சொல்றாங்க நாங்க பயந்து போறதா இல்லைங்க, நாங்க எங்க போட்டிருந்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு திருப்பி கடை வேணுங்க. அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு மெயினா வேணுங்க, எங்க குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஆனா நாங்க போட்டுக்கிறதே ரோட்ல தானே நாங்க கடை போட்டிருக்கோம். பார்க்க போன கார்பரேஷன்காரங்க தான் எங்களை எடுக்க சொல்லணுங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இவர் பிஜேபியில இருக்காங்கறதுக்காக நம்மளை மிரட்டலாமா நான் கேட்கறேன்.